ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் தனபாகியம், சிவசக்தி அஸ்ட்ரோவிஷன், கோவை. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான யோகத்தை பற்றி இன்றைய காணொளியில் காண்போம். அதாவது சுக்கிரன் தரும் யோகம், மாளவிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது. சுகம் தரும் சுக்கிரன் நமது ஜாதகத்தில் வரமா சாபமா என்ற விளக்கங்களுடன் இந்த காணொளியில் காண்போம். மாளவிகா யோகம் என்றால் என்ன? லக்ன கேந்திரங்களில் சுக்கிரன் அமைய பெறும்போதும் தன்னுடைய ஆட்சி உச்ச வீட்டுகளில் அமைய பெறும்போதும் ஏற்படும் யோகம்தான் மாளவிகா யோகம். சுக்கிரன் தரும் யோகத்தில் மிக சிறப்பான யோகம். ஜாதகத்தில் உங்களுடைய ராசி கட்டத்தில் எண்ணிலையில் சுக்கிரன் இருந்தாலும் இந்த கேந்திர ஸ்தானங்களில் சுக்கிரன் அமையும் போது இந்த யோகம் சிறப்பாக செயல்படும். இதுவே நல்ல அமைப்பை பெற்றும்போது நல்ல யோகத்தையும், அமைப்புகளில் கொஞ்சம் மாறுபாடு ஏற்படும் போது சுபத்துவத்தன்மையோ அல்லது அதனுடைய இணைந்த கிரகங்களானோ அல்லது நிற்கும் வீடுகளிலோ இருக்கும்போது சுக்கிரனால் ஏற்படும் பல பிரச்சனைகள் ஜாதகருக்கு வரும். என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். பொதுவாக சுக்கிரன் என்றாலே அழகு, கவர்ச்சி, பேச்சாற்றல், சிந்தனை திறன் அனைத்துக்குமே உடையவராக வருவார். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் சுக்கிரனாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறது, செல்வம், கலைத்திறமை போன்றவற்றுக்கு சுக்கிரனை ஒரு நல்ல கிரகமாக நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாக என்ன சொல்லுவோம், ஒருத்தங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க, பண வசதி வாய்ப்பில் இருக்காங்க, அழகாக இருக்காங்க, கலைத்திறமையோடு இருக்காங்கன்னா அவனுக்கு சுக்கிரன் உச்சம் போல் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். அப்போ அழகும் கவர்ச்சியும் செல்வமும் வேண்டும், சிறந்த மன வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னா அந்த சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஏன்னா ஒருத்தரோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதே முக்கியமான பங்கு சுக்கிரனுடைய தான். சுக்கிரன் கலத்திரக்காரகனாக சொல்லப்படுகிறார். நம்ம பொதுவாக ஜாதகத்தில் கலத்திர ஸ்தானம் ஸ்தானாதிபதியை விட பொதுவாகவே கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனாக சொல்கிறோம். சுக்கிரன் காமம், இச்சை, ஆசை, அபிலாஷைகள் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறோம். இந்த சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். சிறு வயதில் சுக்கிர திசை வரும்போது யோகத்தை சேராது. அதனால்தான் சொல்வழக்கே உண்டு, குட்டி சுக்கிரன் கெட்டு விடும் அப்படின்னு சொல்கிறது. கொட்டி கொடுக்கும் சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே யாருக்கெல்லாம் சுக்கிர தசை வருதோ, அது லக்ன யோகராக இருந்தோ அல்லது நான் சொன்ன மாதிரி மாளவிகா யோகத்தில் இருந்தாலும் சுக்கிரன் யோகத்தை தருவார். எவ்வாறெல்லாம் இந்த சுக்கிரன் நமக்கு யோகத்தை தரும் எங்கும்போது, இப்போது லக்ன கேந்திரன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலுமே ரிஷபம், துலாம், மீனம் தான் சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாகவும் ரிஷப துலாமையும் மீனத்தை உச்ச வீடாகவும் சொல்கிறோம். இது அல்லாமல் எந்த லக்னங்களில் சுக்கிரன் நின்ற போதும் சுக்கிரன் யோகத்தை செய்பவராக இருப்பார். பொதுவாக எந்த லக்னமாக இருந்தால் 4ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் திக்பலம் பெறார். அப்போ பெண்களுக்கு இந்த 4ஆம் இடம், ஒருவேளை மிதுன லக்னத்தில் பிறந்து இந்த 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் பெறார். 4ஆம் இடம் என்பது கற்பை சொல்லக்கூடியது. தசாபுத்தி ஒரு 18 ஒரு 30 வயதுக்குள் வருகிறது என்று வைத்து கொண்டால் அந்த நேரங்களில் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னால் இந்த சுக்கிரன் தவறான ஒரு பாதையில் சென்று விட்டு தன்னுடைய கற்பு நிலை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இது எல்லோருக்கும் பொதுவானது அல்ல. சில ஜாதகங்களில் சில வேறு மாதிரியான யோகங்களோடு இந்த சுக்கிரன் இணையும் போது வரக்கூடிய விஷயம். ஆனால் சுக்கிரன் என்பவர் பொதுவாக கலைத்திறமையை உணர்த்துபவர், செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர், வசீகர தன்மையும் உடையவர். அதே மாதிரி காம இச்சைகள் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடியவர். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது இல்வாழ்க்கையில் சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கணும். பொதுவாக இந்த கேந்திர ஸ்தானங்களில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நல்ல நிலைமை என்று சொல்லக்கூடியது 10ஆம் பாவத்தில் இருக்கும்போது தான். ஏன்னா 10ல் ஒரு பாவியாதுங்கும்போது 10ல் சுக்கிரன் இருக்கிறது சுபராக இருப்பார். தொழில் யோகத்தை கொடுப்பார். கலைத்துறையில் வெற்றி பெறும் யோகம் அப்படிங்கிறது இந்த 10ஆம் இட சுக்கிரனை வைத்து நம்ம சொல்லலாம். பொதுவாக சுக்கிரன் எப்போல்லாம் பலன் தருவார்னா, அதிகமாக பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலுமே 30 வயதுக்கு மேற்பட்ட வரும்போது தான் சுக்கிர தசை பலமான யோகத்தை கொடுக்கும்.
மாளவிகா யோகம் என்பது சமூகத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவங்களை உயர்த்தி காட்டினாலும், செல்வ வளத்தையும் வசீகரத்தன்மையும் கொடுத்தாலும், இல்வாழ்க்கையில் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டிய யோகமாக கருதப்படுகிறது. இந்த சுக்கிர திசை என்பது சில பேருக்கு சின்ன வயசுலேயே வந்துடும். அதனால் எந்த பிரயோஜனம் இருக்காது. பொதுவாக பார்த்திங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா, கேதுவுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கும் போது 20 ஆண்டுகளுக்குள்ளேயே, குறைந்தபட்சம் 25 ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த சுக்கிர திசை வந்துவிடும். அந்த ஜாதகருக்கு பலனளிக்காது. ஒருவேளை அந்த சுக்கிர ஸ்தான பலத்தில் அவங்களுடைய தாய் தந்தையருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகப்படுத்தலாம். இதே சுக்கிரன் இந்த லக்னத்துலேயும் புஷ்கர நவாம்சத்துலேயும் இருந்து 10ஆம் இடம் ஸ்தானபலம் பெற்று வேலை செய்யும் போது இந்த மாளவிகா யோகம் பெரும் செல்வத்தையும் பெரும் மதிப்பையும் பொருளாதார உயர்வையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். மங்களகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். எல்லோருக்கும் சுக்கிரன் நல்லா நிலைமையில் தான் இருக்கும். பொதுவாக மேஷத்துலேருந்து எடுக்கும்போது 12 ராசிக்கும் பஞ்சமகா புருஷ யோகங்களில் சொல்லப்படுகிறது தான் இந்த மாளவிகா யோகங்கிறது. 12 லக்னக்காரங்களுக்கும் யோகத்தை செய்பவராக தான் இந்த சுக்கிரன் வருவார். ஏனெனில் இப்போ மேஷ லக்னம் எனில் அவருக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி, ரிஷப லக்னம் எனில் தன் வீட்டிலே ஆட்சி, மிதன லக்னம் எனில் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் உச்சம். இப்படி 12 லக்னங்களுக்கும் 12 வீடுகளில் எடுக்கும்போது ஒவ்வொரு இடமும் ஆட்சி உச்ச நிலைமையில் அந்த சுக்கிரன் செயல்படுவார். எனவே சுக்கிரன் என் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது, திக்பலம் பெற்றிருக்கிறார், மாளவிகா யோகத்தில் இருக்கார், லக்னக்கேந்திரன் என்று குருட்டுத்தனமாக சுக்கிரனை நம்பி ஏமாற வேண்டாம். சுக்கிர திசை எல்லோருக்குமே நல்லதையும் செய்யும், தீமையும் செய்யும். சுக்கிர திசை நடைபெறும்போது அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் கண்டிப்பாக அனைவரும் செல்ல வேண்டிய ஆலயமாக கருதப்படுவது தானுமலையான் சுசீந்திரம் சென்று வழிபாடு பண்ண வேண்டும். மற்றும் சேலம் அருகிலே சுக்ரீஸ்வரர் கோயில் உண்டு, அங்கேயும் சென்று சிவனேஸ்வரர் கோயில், அங்கு சுக்கிரனுக்கான ஸ்தலம், ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்வது நலம். அனைவருக்கும் சுக்கிரன் அனைத்து நலங்களையும் வளங்களையும் தர வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு பயணிங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும்.